தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருஹிருதய ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் எத்தனையோ விதங்களிலே நமக்கு துணையாக வந்திருக்கிறார், ஆசிர்வதித்திருக்கிறார், வழிநடத்தியிருக்கிறார். எனவே நாம் இந்த திருப்பலியின் வழியாக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டுடைய இதயத்தின் அன்பு, அருள், இரக்கம் என்னாலும் நம்மை ஆட்கொண்டு ஆஸ்வதித்து வழிநடத்திட தொடர்ந்து ஆண்டுடைய கரத்தில் நம்மை முழுமையாக இப்பலியின் வழியாக அர்ப்பணிப்போம். நன்றி சொல்லும் நாவை எனக்கு தாருமே, நல்ல இயேசு சுவாமி என் நாவில் வாருமே. தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட நலன்களுக்காய், நன்மைத்தனங்களுக்காய் நன்றி சொல்லுவோம். அமைதியாக உள்ளத்தின் ஆழத்திலே, தந்தையே உமக்கு நன்றி சொல்லுக. நன்றி இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியாம் இறைவா உமக்கு நன்றி. ஆவியான இறைவா உமக்கு நன்றி. அம்மா மரியே உமக்கு நன்றி. அம்மா மரியே உமக்கு நன்றி. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து மகிழ்ச்சியின் புது வாழ்வுக்கு நம்மை வழிநடத்தி செல்லுவாராக. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்ன அற்புத ராகங்களில் இறை உன்னை வாழ்த்திடவே, என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. என் மன்னவா உன்னை பாடவே என் உள்ளம் ஏங்குதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 16 - 19 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் உண்மையானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று. இது கிறிஸ்துவின் நற்செய்தி.
ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, திரு இருதய அன்பை அள்ளிச் செல்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கின்றோம். மாதந்தோறும் வருகின்றோம். முதல் வெள்ளி அன்றும் கூட வருகின்றோம், மற்ற வெள்ளிக்கிழமைகளிலும் கூட வருகின்றோம். நலம் பெற வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஆண்டவருடைய அளவற்ற அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றே நாம் வருகின்றோம். உண்மைதான். ஆனால் இன்றைய வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு சொல்ல வருகின்ற செய்தி, உடல் உலகம் சார்ந்த நன்மைகளை விட உள்ளம் சார்ந்த நன்மைத்தனங்களை நாடவும் தேடவும் கற்றுக்கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்று இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த உலகம் வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசும், நன்மை செஞ்சாலும் இயேசும், தீமை செஞ்சாலும் இயேசும், நன்மையை செஞ்சாலும் குறை சொல்லும், தீமையை செய்தாலும் குறை சொல்லும். இந்த உலகத்திற்கு ஆமா போடுற கேஸ் இங்கே நிறையா உட்காந்துக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்பவும் நானும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய போக்கிலே, இந்த உலகத்தினுடைய வழிகாட்டுதலிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படியெல்லாம் சொல்லும்னு சொல்லிட்டு ஊர்வாயில் இருக்கக்கூடாதுப்பா, 2 பேரும் என்னத்தையாவது சொல்லுவான்ப்பா, அதனால் நம்மளும் ஊரோட இப்படியெல்லாம் ஒத்து போய்த்தான் இன்னைக்கு சப்புன்னு இப்படி இருக்கிறோம். வாழ்ந்தாலும் இயேசும், தாழ்ந்தாலும் இயேசும், வையகம் இது தானடா அப்படிங்கிற கவிஞனுடைய வரியை நம்ம அடிக்கடி பாட கேட்டிருக்கிறோம், பாடியும் இருக்கிறோம். ஆனால் திருவிவிலியத்திலே பவுல் இப்படி எழுதுகின்றார், வாழ்ந்தாலும் இந்த இயேசு, தாழ்ந்தாலும் இந்த இயேசு, நிறைவிலும் குறைவிலும் இந்த இயேசு எனக்கு என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை எத்தனை முறை நம்ம வாசித்திருப்போம், கேட்டிருப்போம், சிந்தித்திருப்போம், பாடியிருப்போம். வாழ்வென்றால் எனக்கு இயேசுவே, சாவும் எனக்கு ஆதாயமே. அப்ப இந்த இயேசு, வாழ்ந்தாலும் இயேசு, உலக இயேசும், ஆனால் வாழ்ந்தாலும் இந்த இயேசு, இறந்தாலும் இந்த இயேசு. இந்த இயேசுவை நமதாக்கிக் கொள்ள, நாம் கற்றுக்கொள்ள இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார். இந்த உலக தீமை செஞ்சாலும் இயேசுது, நன்மை செஞ்சாலும் இயேசுது, திட்டுதுன்னு தெரியுது. ஏன் நன்மை செய்தே நாம் துன்புற்றால் என்ன? தீமை செஞ்சு அவமானப்படுறதை விட நன்மை செய்து துன்புறுவது என்பது கடவுளுக்கு உகந்தது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கே? யாருடைய திருமடல்ல? பேதுருவுடைய திருமடல் நமக்கு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, மறந்துட வேண்டாம். நாம் கிறிஸ்துவர்கள் என்பதற்காக, நான் கிறிஸ்துவை சார்ந்தவன் என்பதற்காக நான் நன்மை செய்து துன்புற்றால் அதுவே கடவுளுக்கு உகந்தது. பள்ளிப்பீடம் வருகின்றே, பள்ளியாக தருகின்றே, பலிபீடம் வருகின்றே, பலியாக தருகின்றே. ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய் தலைவா, ஏற்றிடுவாய் இறைவா, என்னை ஏற்றிடுவாய் தலைவா. பலிபீடம் வருகின்றே, பள்ளியாக தருகின்றே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் அது கைநிலை வலியேற்றுக் கொள்வாராக. பேரன்புமிக்க தந்தையே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை நீர் கனிவோடு கண்ணோக்கி அருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்கள் பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாகவும், உமது திரு வார்த்தையை, பயனுள்ளவற்றை கற்பிக்கும் வார்த்தையை, எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும் வார்த்தைக்கு செவிமடுக்காத எங்களுடைய பலவீனங்களையும் நாங்கள் காணிக்கையாக்கி உமது வார்த்தையின் வழியிலும் ஒளியிலும் வாழ்ந்து மகிழ அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறி போற்றுவது உண்மையாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எங்களுக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விலாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து இறை மக்கள் அருளவையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுக்களிலிருந்து மகிழ்ச்சியுடன் நாங்கள் முகந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே இறைவனின் வார்த்தையில் நிலைத்து நின்று அவரது பேரன்பை நாளும் சுவைத்த புனிதரின் பெரும் திரளோடும் வானக தூதரணிகளோடும் எம் தாய் மரியாளோடும் எம் மறைமாவட்ட பாதுகாவலர் தூய அருளானந்தரோடு நாங்களும் இணைந்து உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது. வானகத் தந்தையே, நீர் உண்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது தூய ஆவியை எங்கள் மீதும் இக்காணிக்கைகள் மீதும் பொழிந்து எங்களையும் இக்காணிக்கைகளையும் உமக்கு உகந்த பலிப்பொருளாய் மாற்றியருளும். அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி தந்தைக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக நொறுக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களோடு இருப்பாராக.